சென்னை புது வண்ணாரப்பேட்டையில தாவேக ஆதரவாளர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா வீட்டிலேயே வந்து கஞ்சா செடியை வளர்த்துருக்காரு. இந்த விஷயத்த அங்க உள்ளவங்க கையுங்களமா பிடிச்சிட்டாங்க. எதுக்காண்டி வந்து கஞ்சா செடியை வீட்டில் வச்சு வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, நான் ஒரு சிவன் பக்தனை, நான் வந்து சிவனை வந்து வழிபடுறேன், பூஜை பண்றேன், இந்த கஞ்சா செடியை வந்து நான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, என் பேர் வந்து எட்வின் ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கிட்டா காரணத்துக்கு கடவுள் பேரை இழுத்துட்டு அதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இவர் சொன்னது இப்ப வந்து எப்படி இருக்குன்னா, மத கலவரத்தை தூண்டும் வகையில இது இருக்கு. அதே மாதிரி இவர் இன்னொரு விஷயமும் வந்து சொன்னாரு. என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம எப்படி வந்து இந்த கஞ்சா புழக்கம் வந்து இங்க ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம். கவர்மெண்ட்டுக்கு தெரியாம எப்படி கஞ்சா வந்து உள்ள வருது, புழக்கத்துக்கு போகுது, இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் கஞ்சாவை மொத்தமா வந்து நிறுத்த முடியும். சிஎம் விஜய் அவர்கள் போதைப் பொருளை முற்றிலும் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பார்த்தா அவரோட கட்சிக்காரங்களே வந்து இப்படி செஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. தாவேகாவினருக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்குமே வந்து முட்டு கொடுக்காதீங்க, ஃபேக் நியூஸ் வந்து பரப்பாதீங்க. அதாவது சிஎம் அவர்கள் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தா அதெல்லாம் வந்து பாராட்டுறோம், நானுமே பாராட்டியிருக்கேன். ஆனா அதே மாதிரி ஏதாவது ஒரு தவறு நடந்தா அதை கண்டிப்பா வந்து விமர்சிச்சே ஆகணும். அப்பதான் அது வந்து திருத்தி அவர் நல்வழிப்படுத்தி மக்களுக்கு வந்து நல்லது வந்து நடக்கும். இப்போ சிஎம் விஜய் அவர்கள் ஹெல்ப்லைன் நம்பரு, அப்புறம் இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பரு, டைரக்டா வந்து மக்கள் என்னோட பேசலாம் அப்படின்லாம் வந்து கொண்டு வந்துட்டாரு. உங்களோட வீட்டு பக்கத்துலயோ இல்ல அக்கம் பக்கத்துலயோ ஏதாவது ஒரு தப்பு நடந்தா அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பகிருங்க. அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் வந்து முட்டு கொடுத்துட்டே இருக்காதீங்க.